வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அங்கே நீத்து ஏற்பாடு பண்ண விளையாட்டுப் போட்டியில் முத்து மீனாவும் அதிக பரிசுகளை வாங்குகிறாங்க. அப்போது பரிசு கொடுக்குற இடத்துல எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. அப்போது அண்ணாமலை எல்லார்ட்டையுமே இது என்னோடய பையன், இது மருமக அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி அம்மாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. என் மகளும் பரிசு எடுக்கலை, ரோகிணியும் பரிசு எடுக்கலை, ஒட்டுமொத்த பரிசையும் இந்த முத்து மீனாவுமே ஜெயிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாக இருக்கிறாங்க. அப்போது நீத்துவோட அப்பா இதுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்க போகிறோம், மொத்த பரிசை பெற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. விஜயா பார்வதிட்டு கேட்குறாங்க, என்னதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நானாக எல்லாம் விளையாட்டை ஏற்பாடு பண்ணேன், அவங்க தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, என்னென்னு அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது அவர் ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ளே செக் நாங்கள் கொடுக்குறோம், அந்த பணத்தை அவங்க பயன்படுத்தி கொள்ளட்டும் அவங்க தேவைக்கு. கண்டிப்பாக இதே மாதிரியான போட்டிகள் எல்லா பொங்கலுக்கும் நாங்கள் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நடத்துவோம். அதுபோக நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே எப்போதுமே கிடைக்கும், தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். எங்கள் ரெஸ்டாரண்ட்டுடைய பங்களிப்புக்கும் வளர்ச்சிக்கும் ரொம்ப காரணமாக இருக்கிறது ரவியை நாங்கள் பாராட்டி ஒரு 2 பவுனில் செயின் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை எல்லாருமே கை தட்டுறாங்க. ரவிக்கு 2 பவுன் செயின் கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்த பரிசை முத்து மீனாவும் வாங்குகிறாங்க. அப்போது அந்த வாங்கும்போது ரொம்பவே பொறாமப்படுறாங்க விஜயா. இவங்களுக்கெல்லாம் 10 லட்ச ரூபா கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விழா முடிஞ்சு எல்லோரும் கிளம்பி வராங்க. அப்போது உங்களுக்கு மலேசியன் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணிகிட்ட போய் ஒரு ஆள் கேட்குறாங்க. உடனே ஆஹா, மலேசியாவில் எந்த இடம்னு கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டபார்னு எனக்கு பல் வலிக்கு ஆஹா அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, ஒழுங்காக தானே இருந்தீங்க, இப்போ ஏன் பல் வலின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. இல்லை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டபார்னு மனோஜ் காரில் ஏறி கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க அந்த ரோகிணி பொண்ணுக்கு மலேசியான்னு கேட்டாலே பல்வலிக்க ஆரம்பிச்சிருது ஏங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நானே அதை நல்லா நோட் பண்ணேன். யாராவது ஒரு ஆள் அவங்க வீட்டை பற்றியோ மலேசியா பற்றியோ கேட்டால் இந்த பொண்ணு பதிலே பேசக்கூடாதுன்னு நினைக்குது, தான் வாயிலிருந்து எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்குது, அதனால் ஏதோ பண்ணுது சரியா. ஆனால் இது பயங்கரமான தில்லாலங்கடி ஆள்னு தெரியும். அந்த மலேசியா விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அந்த பொண்ணு மலேசியாவில் தான் உள்ள பொண்ணா, இல்லை நம்ம லோக்கலில் இருந்துக்கிட்டு அந்த ஊருன்னு சொல்லி ஏமாத்துதான்னு தெரியல. அம்மாவும் மனோஜும் பணாசை பிடிச்சவங்க. அவங்களுக்கு பெரிய பணக்காரங்களாக காட்டினா மட்டும்தான் அந்த அண்ணனுக்கு ஒரு இமேஜ் இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு பண்ணுதான்னு தெரில. நம்ம 2 பேரும் சேர்ந்து இதுக்கு ஒரு பிளான் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா, நைட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு தூங்குறாங்க. அப்போ தூங்கும்போது முத்து மீனா முடிச்சுக்கிட்டு என்னங்க பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மீனா, நாளைக்கு ஒரு பிளான் இருக்குது சரியா. நம்ம நாளைக்கு இந்த செக்கை கலெக்ஷன் போடலாம், அக்கௌண்ட்டில் ஏறிடும். அப்போனா தான் எல்லோரும் நம்புவாங்க நம்ம அதை சொல்கிறத அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாருமே மலேசியா போகிறோம் அப்படின்னு சொல்லி சும்மையாவது சீன் போடுறோம் சரியா. ரோகிணியோட முகம் எப்படி மாறுதுன்னு பாரு. அது போக நம்ம கிளம்புற மாதிரி ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டோமாங்கணும். அதுக்கு மேலே அந்த புள்ள கெட்டிச்சோரை கட்ட முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. காலையிலே விடிஞ்சோடனே முத்து சொன்னது போலயே பேங்க்கு கிளம்புறாரு. பேங்க்கில் போய் கலெக்ஷன் போடுறாரு. போட்டுட்டு மீனாவும் வியாபாரத்தை முடிச்சுட்டு, எங்கே வியாபாரத்தை முடிச்சோன்னா ஃபோன் பண்ண சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. முத்துக்காமா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா பரபரப்பாக வராங்க. இங்கே அண்ணாமலையும் விஜயாவும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ பரபரப்பாக வந்துட்டாப்பா, இந்த பேப்பரில் கையெழுத்து போடுவா அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன பேப்பர் அப்படிங்கிறாங்க. எப்பா மலேசியா போகிறோம்பா அப்படிங்கிறாங்க. அங்கே யாரா இருக்கா, என்னப்பா இப்படி சொல்லிட்டேன், கொஞ்சம் சம்மந்தி அங்கே தானப்பா இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏன் சம்மந்தியா, யாரா அப்படிங்கிறாங்க. ரோகிணியப்பா நம்ம பார்லர்மாப்பா அங்கே தானே இருக்காரு அப்படிங்கும்போது இங்கே ரோகிணிக்கு கேட்டுருது. இங்கே விஜயாவும் முழிக்கிறாங்க. ஆமாங்க அவங்க அப்பா அங்கே தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே நம்ம எதுக்குடா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைம்மா நம்ம அங்கே போனோன்னா மறுவாதி இருக்காது, கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டால் ரோகிணிக்கு சரியான கடுப்பாகுது. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, மனோஜ் நம்ம போக வேண்டாம், எங்கள் அப்பா உள்ளே இருக்கார், இந்த மாதிரி நிலைமையிலும் இங்கேருந்து போனோன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க. அப்போ மனோஜ் யாருமே நம்ம மலேசியாவுக்கு போண்டாம்பா, அவங்க அப்பா வேறு உள்ளே இருக்கார் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா முத்துக்கிட்ட பேசி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே சொல்கிறாங்க, மாமா நம்ம அங்கே போகலைன்னா அவங்க தப்பாக தான் நினைப்பாங்க, அவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க, சம்மந்தி வீட்டிலேருந்து நம்மளை பார்க்கலையே வைக்கணும்னு நினைப்பாங்களா அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா, ஆமாம் என்ன இப்படிலாம் நினச்சிக்கிட்டு சொத்து தரலன்னு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் அங்கே போய் தாண்டா ஆகணும், நாங்கள் போய் தான் ஆகணும், ரோகிணிக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அவள் போகலன்னா அவள் இருக்கட்டும், நாங்கள் போகிறோம், ஏன்னா சம்மந்தி அப்போ தான் நல்லா நினைப்பார், நாளைக்கு சொத்து பத்தில் அவனை வரணும்னா அது நடக்கணும்லடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கண்டிப்பாக நீங்கள் போங்கம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல. இங்கே ரூமில் உட்காந்துட்டு ரொம்பவே அழுகிறாங்க.
அழுதுட்டு வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஏய் எங்கடி இருக்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பைக் எடுத்துட்டு என் வீட்டு வரைக்கும் வா அப்படிங்கிறாங்க. நீ வீடு வேண்டிய தனியா அப்படிங்கிறாங்க. ஏய் என் மாமியார் வீட்டு வரைக்கும் வாடி அப்படிங்கிறாங்க. உடனே அவசர அவசரமாக வெளில கிளம்பி போகிறதுக்கு முயற்சி பண்ணையில் விஜயா கேட்குறாங்க, எங்கம்மா போகிற? ஏற்கனவே பல் வலிக்கினே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி, என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. இங்கே பைக்கில் ஏறி நேராக வித்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. வித்யா வீட்டில் போய் சொல்கிறாங்க, வித்யா எனக்கு என்ன செய்யணும் தெரியலடி, இந்த முத்து மீனாவும் எனக்கு எதையாவது ஒன்று ஆப்பு வச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னை படாப்படுத்துகிறாங்க, எனக்கு என்ன பண்ணனே ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த நீத்து வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து விளையாட்டு போட்டி வச்சுருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே ஒரு ஆள் உங்களுக்கு மலேசியா தானே அப்படின்னு கேட்கும்போது சமாளித்து வந்தேன். இது எல்லாமே முத்தும் மீனாவும் சேர்ந்து தான் என்னை வந்து படாப்படுத்துகிற மாதிரி தெரியுது. அதுபோக எனக்கு மலேசியா இல்லையான்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த டவுட் வந்து வீட்டுக்கு எல்லாருக்குமே வந்துருச்சுன்னு அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. அவங்க தான் மலேசியா போகிறோங்கிறாங்களே, போய்ட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஏய் போனால் தானே மாட்டிப்பண்ணடி, வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க, நான் அட்ரஸ் சொல்லணும், எவ்வளோ சங்கடம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியலடி, இந்தாண்டி இதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லை, எங்கள் அப்பா வெளியே வந்த மாதிரி எங்கள் அப்பா என்னை தேடி வந்த மாதிரி ஒரு சீன் போட்டுற வேண்டியதான், வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு முடிவுரை எழுதிடுவோம் அப்படிங்கிறாங்க. கதை சொல்கிறேன்னு முடிவாகி போச்சு, சரி சொல்லு அப்படிங்கிறாங்க. நீ தாண்டி பண்ணணும், நான் இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு பக்கம் வந்து ஆள் ரெடி பண்ண முடியாது, நீ தான் ஆள் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ தான் ரெடி பண்ணணும், பார்க்க ராயலாக இருக்கணும், ஆனால் எனக்கு அப்பா மாதிரி தோரணையாக இருக்கணும், அங்கேருந்து வந்த மாதிரி பில்டப் பண்ணணும், நான் அதை சமாளிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னோட்டி வந்து ஒரு ஆளை வச்சு எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும், யாராவது பல குரல் பேசுவாங்க, அந்த அவங்கள வச்சு இந்த மாதிரி நான் வெளியே வந்துட்டேன், உன்னை பார்க்க வரமான்ன மாதிரி நீ பேசணும், நீ எப்போ பேசுகிறேன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கேற்றாப்புல நான் வந்து லவுடு போட்டு பேசிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க, ஆஸ்பத்திரி போன மாதிரி மெடிக்கல் நாள் மாதிரியை வாங்கிக்கிட்டு. அப்போது ரோஹிணிகிட்ட ஸ்ருதி கேட்குறாங்க, இந்த ஆஸ்பத்திரி போனீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம போனோம்மா அந்த ஆஸ்பத்திரி தான் அப்படிங்கிறாங்க. என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க, அது ரொம்ப தூரம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா போயிட்டா சீக்கிரமாகவே அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு ஸ்ருதி மேலேயும் கடுப்பு, எல்லாமே மீனாக தான் முறுக்கி விடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா இருக்குது. இங்கே வித்யா வந்து முருகனுக்கு கால் பண்ணுறாங்க. டியர் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் டியரா அப்படிங்கிறேன். அம்மா நீங்கள் என் டியர் தானே, கொஞ்சம் என் வீட்டு வரைக்கும் வாங்கலேன் அப்படிங்கிறாங்க. வரேன் அப்படிங்கிறாங்க. நான் உங்களை விரும்புகிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டுங்க, இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு உதவி செய்யணும், நீங்கள் உங்கள் காதலி தானே, நான் எனக்கு உதவி பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தி பணக்காரி மாதிரியே அவங்க வீட்டில் வந்து நடிச்சிட்ருக்கா. ஐயோ அப்படிங்கிறாங்க. ஐயோ அவள் தான் நடிக்கிறான், நான்லாம் நடிக்கலை, அவங்கள்ட்ட கரெக்டாக தான் இருக்கேன். அவள் வந்து பெரிய பணக்காரி மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கா, சரியா, மலேசியாவிலேருந்து வந்த பொண்ணு மாதிரி காட்டிகிட்டு இருக்கா. ஆனால் உண்மையில் அவளுக்கு மலேசியா கிடையாது, குமரிப்பாளையம் தான், சரியா. ஆனால் மலேசியாவிலேருந்து அப்பா வரத மாதிரி ஒரு சீனுக்கு ஆள் ரெடி பண்ணணும், ராயலாக உங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற யாராவது ஒரு ஆளை ரெடி பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ரெடி பண்ணிட்டு சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அப்போ முத்து கார் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாரு. அப்போ முத்துக்கு செல்வம் கால் பண்ணுறாரு, டேய் இன்னொரு ஆஃபர் இருக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கார் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாரு. வந்து நிற்கிறாரு. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவர் முருகன் வந்துடுறாரு. என்னண்ணே இவ்வளோ நேரத்துக்கு ஆஃபரா அப்படிங்கிற. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. நீ என்ன இவ்வளோ நேரத்துக்கு வேலை இல்லை இன்றைக்கி அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. இல்லைண்ணே வேலைலாம் நேரத்தோட முடிஞ்சிருச்சுண்ணே, என் ஆளுக்கு கால் பண்ணானே அதான் பார்த்துட்டு வந்தோம்னே அப்படிங்கும். ஆளா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே லவ் ஓகே ஆயிடுச்சுண்ணே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. பரவாயில்லையா உஷார் பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிரிச்சிக்கிட்டு இருக்கையில் அவன் ஆள் ஃபோட்டோ காமிப்பாப்போம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. வித்யா ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. வித்யா ஃபோட்டோவை பார்த்துட்டு இதான் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்னால் அவன் நினைப்பான்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லலை. அண்ணே நான் ஒன்று பண்ணலான் இருக்கேன் அப்படிங்க. என்ன அப்படிங்கிறாங்க. என் ஆள் ஒரு உதவி கேட்டிருக்கா, அதை நான் பண்ணலான் இருக்கேன், சரியா தப்பானே அப்படின்னு கேட்குறாங்க. சரி பண்ணு அப்படிங்கிறாங்க. என்ன உதவி அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஆளோட ஃப்ரெண்டு வந்து மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி அவங்க வீட்டில் நடிச்சிட்ருக்காங்களாம், அதுவும் கல்யாணம் ஆன வீட்டில். அவங்க அப்பா மாதிரியே ஒரு நல்ல ரிச்சான ஒரு ஆளை, எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஆளை அதை வந்து ஆக்ட் பண்ண வைக்கணும். அது எப்படின்னே பண்ணலாம், நீங்கள் முத்தண்ணே நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. ஓ அவங்க ஃப்ரெண்டு யார் அப்படிங்கிறாங்க. பேரெலாம் தெரியாதுண்ணே,
ஆனால் இனிமேல் தான் பேரெல்லாம் சொல்லுவா அப்படிங்கிறாங்க. என்ன பேருன்னு கேளு அப்படிங்கிறாங்க. ஹலோ வித்யா, நான் முருகன் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க டியர் அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு ஆள்லாம் தயாராக இருக்காங்க. இப்போ நான் ஒரு ஆளை நடிக்க வேற சொல்லுதோம்ல, அவங்க பொண்ணு பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்படிங்கிறாங்க. ரோஹிணியா, சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, ரோஹிணியானே அப்படிங்கிறாங்க. ஓ, ரோஹிணி தான் அப்படின்னு நடிக்க சொல்கிறாளா, ரைட்டு, நம்ம நினச்சது சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கால் பண்ணுறாங்க. மீனா, நம்ம போட்ட பிளானில் தொக்கா மாட்டிட்டு அந்த ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது உண்மையிலே ஃப்ராடு தான். நம்ம ஃப்ராடான்னு நினச்சோம், உண்மையிலே ஃப்ராடாக தான் இருக்குது. அந்த பிள்ளைக்கு மலேசியா கிடையாது. வித்யாட்ட சொல்லி என்ன, வித்யா இப்போ புதுசாக ஒரு பையனை லவ் பண்ணுறா. யாருங்க அது அப்படிங்கிறாங்க. யார், உன் முன்னாடிலாம் இருந்தவங்க அந்த முருகன் தான். முருகன்கிட்ட சொல்லி மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி ஒரு ஆளை வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் கூட வேலை பார்க்குற ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு ஆளை வந்து செட் பண்ணியிருக்கானே. சரி, அது சம்மந்தமாக என்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ எல்லா தகவலும் கிடச்சிருச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம மலேசியா போகிற மாதிரி டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போடுவோம். சீனை போடும்போது எங்கள் அப்பாவே வாரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி, உங்கள் அப்பா வந்துட்டாரா, அப்போ நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கிட்டு நம்ம இங்கே வழக்கம் போல் ஒன்றும் தெரியாத மாதிரியே இருப்போம். ரொம்ப ஓவராக போகும்போது நான் வந்து என்ன கூட்டத்தில் நான் சோத்தை குழச்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, சரி முருகா அப்படியே பண்ணு அப்படிங்கிறாங்க. இங்கே முருகனும் அவருக்கு தெரிஞ்ச ஆளை செட் பண்ணிடுறாங்க. செட் பண்ணிவிட்டு வித்யாட்ட சொல்கிறாங்க. வித்யா என்ன கரெக்டாக ரோகிணிகிட்ட கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ரோகிணி, உங்கள் அப்பா ரெடி அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு, ஆண்டி ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம தானே எங்கள் அப்பாவை பார்க்க போகிறோன்னு சொன்னோம் மலேசியாவுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீ எங்கே வரேன்னு சொன்ன, நீ தான் வரலன்னு சொல்லிட்டியே, நீனும் மனோஜ் வரலன்னு சொல்லிட்டீல அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பாவே இங்கே வராங்களா அப்படி, என்னம்மா சொல்கிற, எங்கள் அப்பா வெளியே வந்துட்டாங்களா, எங்கள் அப்பா இங்கே வராங்களா, இன்னும் ஒரு நாளில் வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரொம்ப சந்தோஷமான செய்திம்மா, நான் வேறு வந்து நம்ம குலதெய்வத்துக்கு காணிக்க முடிஞ்சு வச்சேன், எப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. முதல்ல இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஏய், உன் மாமனார் கிளம்பி வராருண்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவர் உள்ளலாம் இருக்காரு அப்படிங்கிறாங்க. டேய் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க போலுக்கு, அவங்க அப்பா கிளம்பிங்க வராராம், வெளியே வந்துட்டாராம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பயங்கர சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே முத்துக்கு இந்த செய்தியை மீனா சொல்கிறாங்க. ஏங்க, ரோகிணியோட அப்பா வராங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி அத்தட்ட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, வரட்டும் வரட்டும், வந்த பிறகு தானே இருக்குது அப்படிங்கிறாரு முத்து. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.